Welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியஸ்ட் ரெசிபி, என்னோட ஒரு ஃபேவரட் ரெசிபி ரோஸ் மில்க் கேக் எப்படி செய்யறது அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம எக்லெஸ் வெர்ஷன் தான் செய்ய போறோம். அதனால யார் வேணாலும் வெஜிடேரியனா இருந்தாலும் இந்த கேக்க ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். நான் இன்னைக்கு சொல்ல போறது ஒரு பெர்ஃபெக்ட்டான ரெசிபி. நான் சொல்ற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு டேஸ்டியான கேக் செய்யலாம். இப்போ நான் இந்த ரெசிபி உங்க கூட ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கேக் செய்யறதுக்கு மொத்தமா 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல கேக்கோட ஸ்பஞ்சஸ் ரெடி பண்ணணும். ரெண்டாவது ஸ்டெப் இதுக்கு தேவையான ரோஸ் மில்க் ரெடி பண்ணணும். மூணாவது ஸ்டெப் மேல அப்ளை பண்ற விப்பிங் கிரீம். இது செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 2 விஷயம் முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க. உங்க அவனை 175 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 இருந்து 12 நிமிஷம் வரைக்கும் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது உங்க கேக் டின்ஸா ஏதோ பார்ச்மெண்ட் பேப்பரோ இல்ல இந்த மாதிரி பட்டர் அண்ட் ஃபிளார் கிரீஸ் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1/4 கப் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. கூடவே 3/4 கப் சர்க்கரை அதுவும் சேர்த்திட்டு அதை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அப்புறம் அதுல 1/3 கப் தயிர், 1/2 கப் பால், 1/2 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ், கடைசியா 2 டிராப் பிங்க் ஃபுட் கலர் இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுலயே நம்ம ட்ரை இன்கிரீடியன்ட் சேர்த்திடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. அதுல 1 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கடைசியா 1/4 டீஸ்பூன் உப்பு இதை சேர்த்திட்டு ட்ரை இன்கிரீடியன்ஸை வெட் இன்கிரீடியன்ஸ் கூட நல்லா சலிச்சு உள்ள சேர்த்திக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பாச்சுலாவை வச்சு அதை ஜென்டலா கம்பைன் பண்ணிருங்க. பேட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஒரு கேக் டின்னுக்கு மாத்திரலாம். ஒரு ரெக்டாங்குலர் டின்ல பட்டர் ஃபிளார் கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதில் இப்போ நம்ம கேக் பேட்டரை ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிட்டு அது ஈவனா இருக்கிற மாதிரி எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை கொண்டு போய் அவன்ல 175 டிகிரி செல்சியஸ்க்கு 20 இருந்து 25 நிமிஷம் பேக் பண்றதுக்கு விட்டோம் அப்படின்னா நம்ம கேக் பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். கேக் பேக் ஆகட்டும். அதுக்குள்ள இதுக்கு தேவையான ரோஸ் மில்க் இப்போ ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1/3 கப் ஹெவி விப்பிங் கிரீம் சேர்த்திக்கிறேன். கூடவே 3/4 கப் பாயில் பண்ணி சில் பண்ண மில்க், அதுக்கப்புறமா 3/4 கப் கண்டென்ஸ்ட் மில்க், அப்புறம் 2 டிராப் ரோஸ் எசன்ஸ், கடைசியா 2 டிராப் பிங்க் ஃபுட் கலர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சிருங்க. இப்போ நம்ம ரோஸ் மில்க் செஞ்சு முடிச்சாச்சு. இதை கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு வந்துடலாம். இது வந்து கடைசியா கேக் நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறம் தான் இது தேவைப்படும். அது வரைக்கும் இது சில் ஆகட்டும். இப்போ நம்மளோட கேக் வந்து கம்ப்ளீட்டா பேக் ஆயிடுச்சு. பேக் ஆயிடுச்சான்னு செக் பண்றதுக்கு இந்த மாதிரி டூத் பிக்கோ ஸ்கியூரை இன்சர்ட் பண்ணி பாருங்க. ஒட்டாம வந்துருச்சுன்னா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து இனி வந்து ஃபுல்லா ஆறணும். ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம இதுல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இது ஆறட்டும். அதுக்குள்ள இதுக்கு தேவையான விப்பிங் கிரீம் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சில்லான பவுல்ல 3/4 கப் நான் டெய்ரி ஹெவி விப்பிங் கிரீம் எடுத்திருக்கேன். அது ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதுல ஒரு 50 கிராம் ஐசிங் சுகர், கூடவே 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதை சேர்த்திட்டு ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம கேக் கம்ப்ளீட்டா பேக் ஆகி ஆறி ரெடியா இருக்கு. ரோஸ் மில்க்கும் ரெடி ஆயிடுச்சு, விப்பிங் கிரீமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணிடலாம். முதல்ல கேக்கோட ஓரங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு கத்தியோ ஸ்பாச்சுலாவோ வச்சு எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு கேக் ஃபுல்லா இந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா நம்ம சில் பண்ண வச்சிருந்தோம்ல ரோஸ் மில்க், அதை எடுத்து இந்த மாதிரி கேக் மேல போர் பண்ணிருங்க. கேக் வந்து ரோஸ் மில்க்ல நல்லா சோக் ஆகுற வரைக்கும் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம்.
ரொம்ப ஃபில் பண்ணீங்க அப்படின்னாலும் கேக் ரொம்ப கொலக்கலான்னு ஆயிடும். அதனால ஜஸ்ட் சோக் ஆகிற அளவுக்கு மட்டும் ஊத்திக்கங்க. பாருங்க இந்த அளவுக்கு. மிச்சமாச்சுனா கூட அதை கடைசியா நம்ம கேக் சைட்ல ஊத்தி கேக் அதுல டிப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த விப்பிங் கிரீமை ஸ்ப்ரெட் பண்ண போறோம். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு அதை நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா விப்பிங் கிரீமையுமே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து கேக் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு மணி நேரத்துக்கு இந்த கேக்கை ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில் பண்ண போறேன். இப்போ போய் வச்சுட்டு வந்துடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆச்சு. கேக் நல்லா சில்லாகி செட் ஆயிருக்கு. இப்போ இதுல பிஸ்டாஷியோஸ் அண்ட் ஆல்மண்ட்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து நான் மேலே ஆட் பண்ண போறேன். கடைசியா கொஞ்சமா அழகுக்காக ரோஸ் பெட்டல் சேர்த்திக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இப்போ நம்ம மீதி எடுத்து வச்சிருந்தோம் இந்த ரோஸ் மில்க், அதை வந்து கேக்கோட சைடில் ஃபில் பண்ணிடலாம். அவ்வளோதான், பயங்கர டேஸ்டியாக ரோஸ் மில்க் கேக் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நம்மளோட ரோஸ் மில்க் கேக் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.